சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் யானிகஸ் ஆஃப் ஜூடாவுக்கும் நொதிர்பேக் அப்துல்சதராவுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் கிராண்ட் செஸ்ஸருடைய சூப்பர் பெட் ரொமானியா கிளாசிக்கில் சுற்று 7 இருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிடில் கேம் இருக்கும். அண்ட் உங்களுடைய ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிவாக விளையாடும்போது அவங்கள எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்லோவான ஒரு கில் அல்லது ஸ்லோவான ஒரு அட்டாக் வந்து நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார் நொதிர்பேக். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேமில் இந்த ஓப்பனிங் தான். இந்த ஓப்பனிங் வந்து அதிகப்படியாக வந்து பயன்படுத்தாத ஒரு ஓப்பனிங் வந்து இங்கே ஆடிருக்கிறாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் ரொம்ப சூப்பராக 1 or 2 கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்யூஷுவலாக வந்து ஒரு ஓப்பனிங்கில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இல்லாமல். ஸோ எனிவே அண்ட் இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் நொதிர்பேக் வந்து ஒயிட்டு. ஸோ கேம் வந்து அவர் D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. D5 அண்ட் தென் நைட் F3, நைட் F6. ஸோ பொதுவாக இந்த இடத்துல வந்து எய்தர் C4ஓ ஈவன் பிஷப் G5, பிஷப் F4 கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே E3. ஸோ E3 வந்து பார்த்திங்கன்னா கோலி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் பிஷப் வந்து உள்ளே ட்ராப் பண்ணுறாரு. இதோட ஐடியா என்ன அப்படின்னா பிஷப்பை ஃபேன் ஷாட் பண்ண போகிறாங்கன்ற அர்த்தம் லைக் அ நிம்சோ லார்ஜன் அட்டாக். ஸோ E6 அதுக்கப்புறம் பிஷப் D3. அண்ட் இங்கே நம்ம வந்து E3க்கு E6 தான் விளையாடணுமா, நம்ம ஏன் அக்ரெசிவாக விளையாடக்கூடாதா, பிஷப் G4ஓ இல்லை பிஷப் டு F5ஓ வந்து விளையாடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக C4 வரும். அதுக்கப்புறம் குயின் B3 லைட் ஸ்கொயர் வீக்னஸ். ஸோ E6 பின் அதுக்கப்புறம் பிஷப் D3, C5 அண்ட் தென் B3. ஸோ C5க்கு இவர் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு போல ஜஸ்ட் C4 வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, ஃபுல்லாக ஃபர்தராக வரக்கூடாதுன்றதுக்காக. பின் அதுக்கப்புறம் சென்டரில் கேப்சர் பண்ணணும், ஏன்னா சென்டர் தேவை, அதனால் சென்டர் வந்து ரீகேப்சர் பண்ணுறாரு. E takes D4 அண்ட் தென் பான் டு B6. அண்ட் இங்கே டேட்டா பேஸில் வந்து இது வரைக்கும் அதிகமாக ஆடிக்கக்கூடிய மூவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிஷப் டு B6 செக்கு அண்ட் பிஷப் டு B4 செக்கு அண்ட் அதுக்கு C3 விளையாடலாம். அப்படி இல்லைனா பிஷப் டு D2. இது ரெண்டுத்துலேயும் பிஷப் D2 தான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ பிஷப் அன்டிஃபெண்டாக இருக்குது, ஒன்று வெட்டணும் இல்லை ஓடணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஓடி தான் இருக்கிறாங்க. பிஷப் E7 போயிடுவாங்க. இப்போ என்னென்னா உங்கள் பிஷப் கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான். ஸோ அந்த டெம்போவை யூஸ் பண்ணி சப்போஸ் நீங்கள் வந்து குயினை E2 டெவலப் பண்ணிங்கன்னா தென் தே வில் பி ஏபிள் டு கேசல். ஸோ கேமில் வந்து B6 பார்க்குறோம், ப்ரிப்பேரிங் A5 அல்லது பிஷப் டு A6 சம்டைம். ஸோ கேசல்ஸ், பிஷப் E7, குயின் E2. ஸோ பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. தேர் இஸ் நோ பிஷப் A6 நவ். ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டு B2, நைட் E5. இப்போது இந்த மூவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லுது, நைட் E5 அல்லது இந்த E5 ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஹியர் A5. A5க்கு அப்புறம் பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. பிஷப் A6 ப்ரிப்பேர் பண்ணுறாரு. பான் டு A4, பிஷப் A6, பிஷப் டு B5 அண்ட் பிஷப் டு B5. இந்த இடத்துல வெட்டு, ஆனால் ஏன் இஷ்டத்து தான் வெட்டணும் அப்படின்றாரு. இதில் ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மொமெண்ட் இருக்குது. இந்த என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மூவ் வந்து ரொம்ப விரும்புது இன்ஜின். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிஷப் டெக்ஸ் B5 வந்து விளையாட முடியாது பிளாக்னால. அப்படி விளையாடினீங்கன்னு சொன்னால் தென் A டெக்ஸ் B5. இந்த 2 ஸ்கொயரை நம்ம எடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நைட் C3, நைட் A4 வந்துட்டு இந்த பானை டார்கெட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேச்சுரல் ஸ்கொயரை நம்ம வந்து எடுத்துட்டோம். ஃப்யூச்சரில் நைட் E5, நைட் C6ம் வரலாம். ஸோ இப்படி பெரிய ஒரு தலைவலியாக ஆகிடும் இந்த ஒரு வீக்னஸ் வந்து. இப்போது இந்த பான் வீக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக பான் C4 இருக்குது. ஸோ அதனால் அதுவும் நம்ம வீக் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, C4, C5ன்னு சொல்லி ஆடும்போது பான் பிரேக் சரியான நேரத்தில் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 மூவ்ஸில் குயின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ் பான் கூட க்ரியேட் பண்ணலாம். இப்படி இவ்வளோ பெரிய விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஏன் வந்து இந்த பிஷப் B5 வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நடக்குதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குயின் C8 பின் அதுக்கப்புறம் பான் C4 ஜஸ்ட்டு பிஷப் ஆங்கரிங் பண்ணுறாரு. ரூக் A7 அண்ட் ஆப்வியஸ்லி இங்கே நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் தென் B takes C4 கண்ட்ரோலிங் த சென்டர் அகெயின். ஸோ ரூக் A7 ரூக் ஹெல்ப் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் C3, 7. ஸோ இந்த வீக் பாயிண்ட்டை டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, பட் தட் இஸ் கவர்ட் ஆக்சுவலி. நைட் E5, பிஷப் B7. இதுக்கப்புறம் இந்த ட்ரேடோ இல்லை வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து பீசஸை வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா சென்டரை ஓப்பன் பண்ணி பிஷப் லைனாவது ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பீஸோட பொசிஷன் மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். C3 நைட்டு இந்த 3 பீஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஈவன் குயினு இந்த பீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிளாக்கோட பேசிவான பீஸை கம்பேர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பேசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 2-3 ரேங்க்ஸில் தான் வந்து பிளேஸ் ஆகிருக்கு.
ஸோ பட் ஒயிட்டோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொசிஷனலாக வந்து பெட்டராக இருக்குது. ரூக் ஏ D1 8 ரூக் D3 ரூக் லிஃப்ட் பண்ணுறாரு. ப்ராப்ளி ரூக் G3 ரூக் F3 ரூக் H3ன்னு சொல்லி கிங் சைடு அட்டாக்கு தேவைப்படும் போது எந்த பக்கம் வேணால் நம்ம ஸ்லைட் பண்ணிக்கலாம் அழகாக. நைட் A6 வந்துட்டு நைட் B4 ட்ரை பண்ணுறாரு. ரூக் எஃப் நீ ஏதோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரூக் FD1 ஆடுறாரு. ஏன் அப்படின்னா நைட் B4னால நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த நைட் இஸ் மிஸ்பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மூவ் ஜஸ்ட் ரூக்கை வந்து பார்த்தீங்கன்னா G3க்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுது. ஆர் யூ ஆர் ஜஸ்ட் ஃபோர்சிங் டு டூ தட். D/C4 அடிக்கிறாரு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார் லைட்டாக மேலே போகும். ஏங்க பொசிஷனை ஓப்பன் பண்ணுறாரு. பிஷப்போட டயகனல் ஓப்பன் ஆகுது. இதனால் என்னங்க பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ரீகேப்சர் பண்ணும்போது திரும்ப அவருக்கு வந்து இந்த ஒரு ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகுது. இதனால் சிலன்றதை விட நிறையா ஸ்கொயர்ஸ் லைக் இந்த மாதிரி கிரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு கிடைக்குது. பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை ஆக்சுவலாக. பிளாக் வந்து இது வழியாக பிரேக் த்ரூ பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. திரும்ப இந்த பானை பிரேக் பண்ண வழி இல்லை. ஸ்ட்ராங்கான E5 நைட்டு. ஸோ எக்ஸலண்ட்டான பொசிஷன் ஃபார் ஒயிட். ஸோ ரூக் D6 அண்ட் தென் பான் டு H4 அண்ட் குயின் F8 அண்ட் தென் பான் டு H5. ஸோ நிறையா கேம் பார்த்துட்டோம். ரீசெண்டாக 2 கேம் பார்த்துருக்கோம் ஹெச் பான் பண்ண வேலை எல்லாத்தையும். ஸோ இமீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணிடுறாரு. H6 உடனே பிஷப் C1 போடுறாரு. தேவைப்படும் போது நான் பிஷப் F6 அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் டு H8. ஸோ பின்லேருந்து அன்பின் பண்ணுறாரு. இந்த கிங் H7 கூட ட்ரை பண்ணலாம். நான் ஒரு வேரியேஷன் நான் வந்து திங்க் பண்ணும்போது ஈவன் சம்டைம்ஸ் நீங்கள் அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணால் கூட பிஷப் H6 அடித்த கூட கிங்கால் அடித்து கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா கிங் எக்ஸ்போஸ் இருந்தாலும் பெருசாக அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் நைட் G8 நைட் H6 அந்த மாதிரி ரீமெனரிங் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் யோசனை பண்ணேன். பட் கேமில் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கிங் H8 பிஷப் F4. ஸோ டிஸ்கவரியில் வைக்கிறாரு. ஸோ ஸ்கீவர் ஆர்பின் வாட் எவர் இட் இஸ். 2 ரூக்கு சேம் டயக்னல் இருக்குது. ஸோ ரூக் C8 பின்னாடி போயிடுறாரு. ஸோ ரூக் E3 வராரு. பின் அதுக்கப்புறம் ஏன்னா இங்கே நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குங்க பாருங்கள். இந்த பிஷப்க்கு ஒரே ஒரு டிஃபெண்டர் தான் இருக்கிறாங்க. இன் சம் கேசஸ் இந்த ரூக் இங்கே நகர்ந்துச்சு அப்படின்னா தென் நைட் இன்ட்டு F7 விளையாட கூட வாய்ப்பு இருக்குது டைம்ஸ். இன்னும் சில வேரியேஷன்ஸ் நம்ம வந்து ஆக்சுவலாக பார்ப்போம். ஸோ நைட் A6 பின்னாடி போகிறாரு. இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு இந்த ரீமெனரிங் வந்து இங்கே வந்தது பெருசாக உதவிகரமாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நைட்டை பின்னாடி கொண்டு போகிறாரு. பான் டு D5 பிரேக்கிங் த பொசிஷன். இப்போது கிட்டத்தட்ட 24 மூவ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். டைம் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா பொசிஷன் பேசிவாக இருக்குது. நல்ல ஒரு கவுண்டர் பிளேவோ இல்லை வந்து நல்ல ஒரு ரிப்ளை எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா பிளாக்குக்கு நம்ம இந்த மூவ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறதுக்கான மூவ் எதுவுமே கிடையாது. நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கலாம். இந்த பொசிஷன் நீங்கள் போர்டில் வச்சு அனலைஸ் கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ பான் டு D5. அப்போது இதுதான் வந்து சரியான நேரம் நம்ம பொசிஷனை வந்து பிரேக் பண்ணி நம்மளுடைய சுப்பீரியாரிட்டியை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபிஷர் சொல்கிற மாதிரி டாக்டிஸ் வில் ஃப்ளோ ஃப்ரம் சுப்பீரியர் பொசிஷன் சொல்லுவார். ஸோ அதுக்காக பொசிஷனாக ஓப்பன் பண்ண ட்ரை. பான் டு D5. அண்ட் இங்கே இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ஜினில் டாப் ரெக்கமெண்டட் மூவ். பட் டைம் கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாருமே கண்டுபிடிக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் இப்போ வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நமக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மூவ் என்ன அப்படின்னா நைட் டு D5. ஸோ நைட் டு D5க்கு இந்த நைட்டை நீங்கள் ரூக்கால தான் வெட்டி ஆகணும். இந்த மாதிரி வெட்டிட்டு நீங்கள் இந்த வேரியேஷனை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். லென்த்தியான வேரியேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வேரியேஷன் இதில் வந்து ஓரளவுக்கு மைனர் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஆனால் இந்த நைட் உள்ளே ஜம்ப் ஆகிறப்ப நம்ம இந்த பானால் வெட்டிட்டிங்க அப்படின்னா யூஆர் லூசிங் த கேம் இன்ஸ்டன்ட்லி. பிகாஸ் நைட் டேக்ஸ் F7 செக், குயின் டேக்ஸ் F7 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் E7 ஃபோர்க். அதுக்கப்புறம் இப்போ கொடுத்த பீஸை எடுத்துட்டோம். அடுத்து அது மட்டும் இல்லாமல் பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் டிஸ்கவரி வேறு இருக்குது. இப்போ எந்த பீஸை காப்பாற்றுங்க குயின் F8 ஆனதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டிஸ்கவரி செட்டப் பண்ணுறோம். திரும்ப குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த பொசிஷனில் இந்த இடத்துல வேறு வழியே இல்லை. அது வந்து ஃபோர்ஸ்டு மூவ். ஸோ தென் பீஸையும் கிடச்சிரும் வித் மச் பெட்டர் பொசிஷன். லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் நைட் டு D5 வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான நைட் சாக்ரிஃபைஸ். கம்ப்யூட்டரோட பார்வையில் வந்து அதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பான் டு D5 வந்து விளையாடுறாரு. ஆல்மோஸ்ட் சேம் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் இங்கே இருக்குது இதே லைனில். ஸோ நைட் டு C5 இந்த ஸ்கொயரை விட்டுருக்காரு. ஸோ நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகுது. ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தென் ரூக் E1 ட்ரிபிள் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் D8. ஸோ ஏன்னா அவருக்கு இங்கே புரிஞ்சிடுச்சு சில வேரியேஷன்ஸில் டிஸ்கவரி வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிஷப் C6 அண்ட் தென் பிஷப் A6. இங்கே கேப்சர் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா உள்ள நைட் வந்து ஜம்ப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இன்னொரு நைட் வேறு உள்ளே வரும். நைட் A7 போகலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான நைட் ரிமைண்டரிங்ஸ்லாம் இருக்குது. பிஷப் A6 குயின் F3 விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் கிங் டு G8 பேக் டு த G8 ஸ்கொயர் அண்ட் நைட் டு B5. இந்த நைட் B5 வந்து இம்மீடியட்டாக வெட்டிடுறாரு. நான் நினச்சேன் ஏன் வெட்டணும், நம்ம ஏன் திரும்ப பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பொசிஷனில் நைட் இன்ட்டு B7க்கு அப்புறம் பிஷப் இன்ட்டு B7க்கு அப்புறம் பொசிஷன் வந்து கிளியர்லி வின்னிங் ஃபார்
white actually. So d takes e6 and then d takes e6, queen takes b6. அது ஆக்சுவலாக பிளெண்டரு, அந்த மாதிரி ஆட முடியாது. இன்னொரு ஆப்ஷன் வந்து பிஷப் டெக்ஸ் b5, அதான் கேமில் விளையாடினது. ஸோ பிஷப் டெக்ஸ் b5, பிஷப் d6 அண்ட் தென் பிஷப் இன் h6. ஸோ ஃபைனலாக இந்த நைட்டுக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பிஷப் இன் h6 அடித்து அந்த கீ டிஃபெண்டர் ரிமூவ் பண்ணுறாரு. ஒரு பான் வந்து வின் பண்ணுறாரு. வின் பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த பான் வந்து விஷயம் கிடையாது. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அட்டாக்கிங் பொசிஷனில் இருக்கிறாரு. அண்ட் g5 இஸ் நவ் ஓப்பன். ஜஸ்ட்டு ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணி அடுத்த ரூக்கை வந்து கேமுக்குள்ள இன்வால்வ் பண்ண போகிறாரு. இட்ஸ் அன்ஸ்டாப்பபிள். ரூக் d6 ட்ரை பண்ணுறாரு. ரூக் 5 to e3, ரூக் 1 to e3, ரூக் c d8, g3 செக், கிங் h7 அண்ட் தென் கிங் h2. இந்த கிங் h2 மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா நான் என்ன மூவ் வேணால் பண்ணுவேன் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. இந்த இடத்துல கிங் h2 தேவையே படாது. பட் அந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மூவ் கூட என்னால் பண்ண முடியும், ஆனால் இந்த டெம்போ நான் வந்து வேஸ்ட் பண்ணாலும் கூட உன்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மூவ் தான் இந்த கிங் h2 மூவ். ஏன்னா உங்கள் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுற மூவே இல்லை. பேசிக்கலி யூஆர் இன் அ ஜுக்ஸுவாங் அப்படின்றது தான். ஸோ e takes d5 அண்ட் தென் குயின் f4 செக்கு, கிங் h8, e takes d5, knight to d7 அண்ட் தென் பிஷப் to d3, த்ரெட்னிங் செக்மேட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நொதிர்பேக் வந்து என்டையர் இந்த ஒரு லாஸ்ட் 8 மூவ்ஸ் கிட்ட கண்டிப்பாக கேல்குலேட் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே அவர் வந்து மேட்டை டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறம் பை பிளேயிங் நைட் f6 இங்கேருந்து ஒரு காம்பினேஷன் மாதிரி அவர் வந்து பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறம் கேம் வந்து அவர் ரிசைன் பண்ணிவிடுவார். நீங்கள் அந்த காம்பினேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். இன்னும் கேம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மூவ் வந்து விளையாட போகிறாங்க. பட் எல்லாமே ஃபோர்ஸ்டு சீக்வன்ஸ். ஸோ குயின் வந்து செக்மேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நைட் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இந்த நைட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டபுள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன்னா நான் குயினால் எனிவே வெட்ட முடியாது. ஸோ குயின் f4 ஃபயரை கிளியர் பண்ணுறாரு. ஸோ அவர் 7th ரேங்க் வந்ததுக்கப்புறம் ரூக் f5 அண்ட் தென் நைட் h7. இப்போ நைட்டு கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. இந்த ரூக் இங்கே வந்ததுனால அங்கே ஒரு டெம்போ கெய்னிங் மூவ் ப்ளஸ் இங்கே e8 ஸ்கொயர் அண்டர் ஃபயர். ஸோ ரூக் வந்து a7 போனதுக்கப்புறம் ரூக் a7 போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ரூக் டு e3 த்ரெட்னிங் டு ப்ளே ரூக் e8, ரூக் d8 கவரிங் தட், ரூக் டு e5 ரினிவிங் த த்ரெட். ஸோ குயின் d6 போகிறாரு. அண்ட் அகெயின் அந்த காம்பினேஷன் நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் இங்கேருந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறது கூட ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து அனதர் ஒரு 3-4 மூவ்ஸில் நீங்கள் கேமை ரிசைன் பண்ண வைக்கலாம். நான் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் நான் என்னன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ ரூக் டு e8 செக், ரூக் டு e8 செக், கிங் g7 அண்ட் தென் ரூக் g3 செக்கு, நைட் டு g5 அண்ட் தென் குயின் டு d4 செக்கு, பான் f6 வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறாரு. ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலி பான் டு f4. ஸோ முள்ளில் சிக்கிய குதிரை. ஸோ முள்ளில் சிக்கிய குதிரை கண்டிப்பாக இறக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷனில் ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ் பான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஓகே லெட்ஸே நான் அன்பின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். தென் f takes g5, நீங்கள் திரும்பவும் f take g5 அடிச்சிங்கன்னா தென் பான் டு d6, d7 வரைக்கும் நம்ம போயிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்டு எந்த மூவ் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே ஏதோ ஒரு மூவ் பண்ணோம் அப்படின்னா தென் ரூக் டு ஐ திங்க் ரூக் டு e3 கூட விளையாடலாம் நம்ம. அண்ட் தென் அகெயின் ஏதோ ஒரு மூவ் தென் ரூக் டு e8 ஆர் ஈவன் பான் டு d7 அண்ட் தென் ரூக் டு e. அன்ஸ்டாப்பபிள். ஸோ இந்த காரணத்தில் தான் இங்கே ரிசைன் பண்ணுறாரு. ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம சமாளிக்கக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஒரு லாஸ்ட் பொசிஷன் இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ் பான் நிற்கிது சென்டரில். ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணிவிட்டு டைம் இருந்திருக்கு, நிறைய டைம் இருந்திருக்கு. பட் கண்டிப்பாக இதை வந்து சமாளிக்க முடியாது. அதனால் 49வது மூலம் வந்து யான் கிறிஸ்டாஃப் ஜூடா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இதன் மூலயமா தன்னுடைய முதல் வெற்றியை வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில் அப்துஸ்ராஃப் நொதிர்பேக். ஸோ நொதிர்பேக் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரு. ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவை ஆஸ் யூஷுவல் முடிச்சிடலாம். ஸோ இதுதான் கரண்ட் ஸ்டாண்டிங். ஸோ ஃபேபி, MVL, அலிசா ஃபிரோஷா, பிரெக்னன் தான். ஐ திங்க் லீடர் போர்டு எதுவும் மாறலை பெருசாக. வெஸ்லே அடுத்து லெவோன், போக்டான், நொதிர்பேக் இங்கே எல்லாரும் 3.5 அண்ட் தென் யான் கிறிஸ்டாஃப் ஜூடா, குகேஷ் 2.5. அண்ட் அகெயின் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் 2 சுற்று மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய டாப் அதாவது லீடர் போர்டில் இருக்கக்கூடிய 8 பேருக்கு இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ண வாய்ப்பு இன்னமும் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.